ஜென்ரலாக முன்னெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து அந்தந்த பீரியடில் தான் கிடைக்கும். எப்போ 24 மணி நேரம் 365 நாளும் எல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சப்பயே எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். பசங்க இழந்துட்டாங்க ஆக்சுவலாக. முன்ன வண்டி தீபாவளி அப்படின்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன வெடி வாங்குறது, என்ன ட்ரெஸ்ஸு வாங்குறது, என்ன நிறைய வீட்டில் வந்து யூனிஃபார்மையே புது துணியாக எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ வசதி இருக்காது. ஆனால் இப்போ 364 பசங்களுக்கு ட்ரெஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 4-5 தீபாவளிக்குள்ள ட்ரெஸ் இப்பயே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எப்போ அந்த அவைலபிலிட்டி வந்து ரெகுலராக கிடைக்க ஆரம்பிச்சதோ நம்ம எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே வரோம் ஆக்சுவலாக. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன். ஜிப்ரான் அவர்கள் சொன்ன ஒரு கதை. 2 சின்ன பசங்க மரத்தில் ஏறி விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மரத்தில் ஏறி அப்படியே ஏறுறாங்க. மரத்தினுடைய உச்சிக்கு போயிட்டேன். ஒரு அப்பா பயங்கர டென்ஷனான கோவமா, டேய் எருமாடு சொன்ன கேட்க மாட்டேன்ற, மேலே ஏறிட்ட, கீழே விழுந்தா மண்டை உழைஞ்சிரும், கை உடஞ்சிரும், ஏன்டா இப்படி சொன்னபடி கேட்கறான், கத்துற நீ விழதான் போற அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவன் வந்து இரு வந்துடுறாடி, விழதான் போறடா, நீ சொன்னபடி கேட்கல அப்படின்னு அவனை கோவத்துல கத்திக்கிட்டே இருக்கிறாரு. உடனே கூட இருக்காங்க, விடுங்க இறங்கிப்பா, நீ சொன்னபடி கேட்கல அப்படின்னு அவங்களுடைய ஆற்றாமைய கோபத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறப்ப அந்த பையன் மேலேருந்து கீழே விழுந்து அவனுடைய கை உடஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு அப்பா இருக்காரு, அந்த பையன் மேலே இருக்கிறான். அவர் சொன்னார், டே உன்னால முடியும், கண்டிப்பா அந்த கொப்பை பிடிச்சி இறங்கிடுவேன், சத்தியமா சொல்றேன் உன்னால முடியும்டா, நீ இறங்கிடுவ, கீழே எப்பா பயமா இருக்கு, பயப்படாதடா, அப்பா இருக்கிற, நீ கீழே விழமாட்ட, நீ இறங்கிடுவ அப்படின்னு அந்த கதை முடியும். நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய கோபத்தை, நம்மளுடைய ஆற்றாமையை, நம்மளுடைய ஏழ்மை தன்மையை, நம்மளுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம குழந்தைகள் மேலே திணிக்கிறோம். எனக்கு நடக்கல, உனக்கு நடக்கணும், நீ ஏன் 100க்கு 100 மார்க் வாங்கலை. நான் வந்து இப்போ என்னுடைய பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு வெளியவே பேரண்ட்ஸ் உட்காந்துருக்குறாங்க. காலையில் குழந்தைய விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்டர்வல்ல மிஸ் என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, இப்படின்னு தொடர்ந்து குழந்தைகளை தங்களுடைய அறிவை குழந்தைங்க மேலே திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா குழந்தைங்க பயப்பட ஆரம்பிச்சு, பேரண்ட்ஸை பார்த்தா பயப்படுது, என்ன மார்க்கை பேரண்ட்டை காமிக்கிறோங்கிறதையே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தன்மையிலிருந்து பேரண்ட்ஸ் வெளியே வரணும். இப்போ குழந்தை பயம் வந்து அந்த குழந்தைய பாதுகாக்கணுங்கிற இந்த ஒரு வளையம் போட்டுக்கிறாங்க, இதுல இருந்து வெளில வரணும்னு நீங்க சொல்றீங்களா? இல்லை அப்ரோச் அப்படின்னு சொல்றேன். அவங்க மனசுல பாதுகாப்பு இருக்கு, ஆனா எந்த மாதிரி குழந்தைகளை நம்ம இன்னைக்கு வளர்க்கணும். ஸோ குழந்தைங்களை அப்படி விட்டுட்டு பார்க்கணும்ல. இந்த குழந்தைகள் தனியா போய் இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ணிருமா, இந்த ஷோக்கு தனியா போயிட்டு வாமா.